ரியாக்ஷன் கொடுக்குறாங்களா அது வந்து ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகும். ஓ நம்ம சேனல் வச்சுருந்தா தான் இருப்பல அப்படின்னு. அப்போ இருந்த என்னோடய மெச்சூரிட்டி லெவலுக்கு. அதனால் நான் வந்து 3 இயர்ஸ் பேக்கோ என்னமோ ஒரு சேனல் ஆரம்பித்தேன். ஓகேவா, இன்ஸ்டாவில் ஃபோட்டோலாம் போட்டுருக்கும் போது நான் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்கும் வரனால நான் வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து அதை போட்டுட்ருந்தேன். அதுலேயுமே வந்துட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா. அதுக்கப்புறம் எதுக்குடா இது போட்டுட்டு நான் விட்டுட்டேன். எனக்கு என்ன சேனல் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எதுக்கு பண்ணணும்னா அது வந்து ஒரு கண்டென்ட்டு. இப்போ சேனல்னால் நான் இப்போ சும்மா ரைட் பண்ணுறேன்னா இதை நான் எடுத்து போடுவேன். என் மெமரிஸுக்கு நான் திரும்பி பார்த்துப்பேன். அதுதான் எனக்கு வேணும். இப்போ நான் வந்து இந்த ரைடை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும், இல்லைனா நீங்கள் பார்க்குறீங்கன்றதுக்காண்டி ஒரு வண்டியை கீழே போட்டுட்டு நான் ஐ ட்ராப்ட் பைக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேட் எமோஜி போட்டு தம்ப்நெயில்ல கவர் பண்ணுறதோ அது எனக்கு தேவையே இல்லை. எனக்கு வியூஸ் தேவையில்லை, எனக்கு மணி தேவையில்லை, எனக்கு கண்டென்ட் தேவையில்லை, எனக்கு வியூஸ் எதுவுமே தேவையில்லை, எனக்கு சப்ஸ்கிரைபர் தேவையில்லை. எனக்கு என்ன தேவைன்னா மெமரிஸ். அதுதான் எனக்கு தேவை. மெமரிஸில் வந்துட்டு மெமரிஸ் வந்து நம்ம கேரக்டர் தானே ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்ம எப்படி இருக்கோம். இப்போ நான் ரைட் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணுன்னு தான் நான் பேசிட்டு வரேனே தவிர நார்மலாக நான் வந்தேன்னா நான் எதுவுமே பேச மாட்டேன். ஜஸ்ட் அந்த இன்ஜின் பீட்டை மட்டும் கேட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டுருப்பேன். இப்போ வந்து இங்கே ஒரு டீ கடை ஒன்ட்ட சொல்லி பின்னாடி ஒருத்தனை உட்காரச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவன் வரணுன்றதுக்காண்டி. மற்றபடி நான் மட்டும் வந்தேன்னா அப்படியே போய்கிட்டு இருப்பேன் எவ்வளோ தூரம் போக முடியுதோ. ஸோ இதுதான் எனக்கு தேவை. இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இல்லை போர் அடிக்கிறேன், பூமர் டாபிக், எது வேணால் சொல்லலாம். ஆனால் இதுதான் மோட்டோ விளாகிங் அப்படின்னு நான் சொல்வேன். அது யாருக்கெல்லாம் உண்மையாக மோட்டார் சைக்கிள் பிடிக்குமோ அது அந்த ஃபீலிங் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. அவங்களுக்கு புரிஞ்சால் போதும். அவங்கள நான் லைக் பண்ண சொல்லலை, கமெண்ட்டும் பண்ண சொல்லலை. அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு வேளை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு போதும். அதுதான் நான் சொல்கிறேன். முக்கியமாக நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு இது உங்கள்கிட்ட சொல்லணும். இது இப்போ நடக்கிறது வந்து மோட்டோ விளாகிங் கிடையாது. இது வந்து கண்டென்ட் மேக்கிங், மணி மேக்கிங். இது ஒரு ஜாப் ஓரியன்ட் மணி மார்க்கெட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மோட்டோ விளாகிங் கிடையாது. தேர் இஸ் நோ கண்டென்ட் இன் அ மோட்டோ விளாகிங், ஜஸ்ட் மெமரிஸ். அது ஒரு பாயிண்ட்டா. 2வது பாயிண்ட் என்னென்னா, நியூவாக வர ரைடர்ஸ், அதாவது யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க, அவங்க வந்துட்டு இதை பார்த்துட்டு அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுறாங்க. இப்படி தான் இருக்கும் போலக்கு, நம்மளும் இப்படி தான் பண்ணணும் போலக்கு, அந்த மாதிரி வந்துடுறாங்க. நான் வந்து திரும்பி போகிறப்ப ரிட்டர்னில் கண்டினியூ பண்ணுற விளாகு.